அழுக்கு சீப்பு இதை பற்றி ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு 4 டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்க, ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்தாங்க. இவங்க 4 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால அவங்க யூஸ் பண்ணினது எல்லாமே ஒரே இதாக தான் இருந்தது. ஒரு சோப்பை 4 பேர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு சீப்பையும் 4 பேர் யூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு பேஸ்ட்டையும் 4 பேர் யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த 4 பேரும் டெய்லி தலை சீவும்போது அந்த ஒரு சீப்பை வச்சு டெய்லி தலை சீவ ஆரம்பித்தாங்க. ஸோ 4 பேரும் தலை சீவ அந்த சீப்பில் கருப்பு கலரில் அழுக்கு படிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த 4 பேருக்கும் தெரியும் சீப்பில் அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் 4 பேரும் அந்த சீப்பில் இருந்து அழுக்கை எடுக்கிறதுக்கு மறந்துட்டாங்க. இதில் இருந்து என்ன விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால், 4 பேர் ஒரே ஒரு பொருளை தான் 4 பேரும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த 4 பேருக்கு கண்ணுக்குள்ளேயும் அழுக்கு இருக்கிறது தெரியுது. ஆனால் அழுக்கை எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியான மைண்டு அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ இந்த 4 டீச்சரும் 4 பேரும் ஒரே கருத்து உள்ளவர்களாக இருந்தாங்க. ஓகே, ஒரே சோப் யூஸ் பண்ணாங்க, ஒரே பேஸ்ட் யூஸ் பண்ணாங்க, ஒரே சீப்பை யூஸ் பண்ணாங்க. ஆனால் அழுக்க எடுக்க மறந்துட்டாங்கல்ல. ஸோ இவங்க போய் எப்படி பிள்ளைங்களுடைய மனதில் ஆழ் மனதில் இருக்கிற அழுக்க அவங்களால எடுக்க முடியும்? ஸோ டீச்சராக இருக்கிறவங்க பிள்ளைங்களுடைய அடி மனதில் இருக்கிற முட்டாள்தனமான அறிவற்ற ஒழுக்கமற்ற மாசுகளையும் நீக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். சும்மா பாடத்தில் உள்ளதை மட்டும் சொல்லிட்டு வாய்ப்பாடாக படிக்க வச்சிட்டதும் இல்லாமல் அதை செயல்திறனில் கொண்டு வந்தாங்கன்னா தான் அது உண்மையான ஒரு டீச்சர்ஸ். ஸோ அழுக்கு சீப்பை பார்த்துட்டு போகிற டீச்சராக இல்லாமல் அந்த அழுக்கை எடுக்கக்கூடிய ஒரு டீச்சராக இருந்தால் நம்மளுடைய மாணவர் சமுதாயம் மாறும்.